ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதில் மிக உற்று நோக்கும் அதன் பலன்களை அறிந்து கொள்ள துடிக்கக்கூடியதாக சனி பெயர்ச்சி உள்ளது. மற்ற கிரகங்களை விட மிக மெதுவாக ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் சனி கிரகம்தான். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கின்றார் என்றால் அவர் அமரக்கூடிய ராசிக்கும் அதோடு அந்த ராசியின் முன் மற்றும் பின் உள்ள ராசிக்கு 7.5 சனி என்று பெயர். சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகுகிறார். சனி பகவானை பொறுத்தவரை முன் ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல பிரதிபலன்களை கொடுப்பார். சனி பெயர்ச்சி என்றால் அச்சப்பட தேவையில்லை. கருணை உள்ளம் கொண்டவர் சனி பகவான். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீனம் ராசியில் இருக்கப் போகிறார். பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனிதான். சனி கொடுத்தால் எவரும் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிகளவு இருக்கும். அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பார்கள். சனியின் இந்த பெயர்ச்சி 12 ராசிகளிலும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனியால் பாதிப்பு உள்ளதை போல சில நன்மைகளும் உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது, கைம்பெண்களுக்கு உதவுவது, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவர்கள், கடின உழைப்பாளிகளுக்கு, மனதார சனி பகவானை வழிபடுவருக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தருவார். பறவை பட்சிகளுக்கு தான தர்மம், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்பவர்களுக்கு கருணை மழை பொழிவார். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எந்த விதமான பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கப் போகிறார்கள் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். மேசம், ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருப்பவர்கள், நன்றாக இருப்பவர்கள் மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது நல்லது. இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆக்கத்தை கொடுப்பார். வேலைவாய்ப்பில் அலைச்சல் உண்டானாலும் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். நீங்கள் நம்பி பழகியவர்கள் கூட உங்களுக்கு துரோகம் செய்வது குறித்து உணரும் தன்மை ஏற்படும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தொழில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதும் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்புணர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நகைக்கடை, ஐடி துறையினர், அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு. சுய ஜாதகத்தை எடுத்து பரிசீலனை செய்து பரிகாரம் செய்து கொள்வதும் நல்ல பலன்களை தரும். தான தர்மங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும். சிம்மம், சிம்ம ராசியில் இருப்பவர்கள் அலர்ஜி, தொற்று, சளி தொந்தரவு போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். சிறு சிறு அவமானங்கள் ஏற்படும். மாடிப்படி ஏறும்போது கவனமாக இருக்க வேண்டும். கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பறவைகளுக்கு தான தர்மம் அளிப்பது, ஆச்சாரியார்கள், ஐயங்கார், ஐயர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது நல்ல பலன்களை தரும். குருவையும் வாயுவையும் வணங்கிய குருவாயூரப்பனை வணங்குவது நல்ல பலன்களை அளிக்கும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். ரகசியத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பதும் நல்லதே. உங்களுக்கு பிடிவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் நிமித்தமாக வேறு ஊர்களுக்கு செல்லும் வாய்ப்பும் அமையும். புதிதாக தொழில்களை செய்யாமல் இருப்பது சால சிறந்தது. சொந்த ஊர்களில் இருப்பதும் நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் அள்ளி அள்ளி தரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்துள்ளது. மீனம், மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில்துறை உள்ளிட்ட எந்த துறையிலும் கெடுபலன்களை தரமாட்டார். ஆனால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு விஷயமானாலும் வீண் விவாதம் செய்யாமல் கடந்து செல்வது சால சிறந்தது. சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அண்ணாமலையாரை வழிபடுவது, கிரிவலம் செல்வது நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை கிரிவலம் யோக பலன்களை அள்ளி அள்ளி தரும். கிரிவலம் சென்று வந்து போர்வை தானமாக வழங்கலாம். பெண்கள் நகை அணிகலன்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. சுண்டல் தானம் செய்வதும் நல்லது. சனியினால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும்.
உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.